கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டில் ஜெயிக்கலாமாக என்ற நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களில் நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன் பிளாஷ் இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-3042-7777 and 044-3063-2994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? தென் பிரெஷியஸ் மெட்டல்ஸோட மூவ்மெண்ட் எப்படி சார் இருந்தது? நேற்று ஈவினிங் என்ன ஆச்சுன்னா கோல்டு ஒரு பெரிய திடீர்னு ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆச்சு மார்க்கெட். பட் அதுக்கு முன்னாடி நேற்று முன்தினம் $1196 முடிவடைஞ்சது. $1184 வரைக்கும் நேற்று இறங்கிட்டு மார்க்கெட் $87 இறங்கிட்டு. அது இறங்கின ரீசன் என்னன்னா ருபி வந்து வீக் ஆச்சு, தட் இஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால இங்க இறங்க ஆரம்பிச்சது. அகைன் ஈவினிங் மார்க்கெட்ல ஏதாவது நேற்று ஃபெட் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு மதியம் முடியுது. இன்று மதியம் முடியுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நேற்று ஒரு ஃபேக்கா ஒரு ஹைக் கொடுத்தோம். அதாவது திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தலாம், ஏன்னா இந்த வருடத்துக்கு கடைசி ஃபெட் மீட் அப்படிங்கறதுனால திடீர்னு டெசிஷன் எடுத்துலாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூமர் ஒன்று கிளம்பி அதனால வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கொடுத்தது. இட்ஸ் பேனிக் மூவ்மெண்ட் சம்டைம்ஸ் இருக்கும். ஏறிட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்குச்சு. ஸோ 1196 இருந்து இறங்கி 1184 போயிட்டு அகைன் 1224 போயிட்டு அங்கிருந்து திருப்பி இறங்கி 1196 வந்து மார்க்கெட் நேற்று முடிவடைஞ்சு ட்ரேட் ஆயிட்டு. ஸோ இந்த இறக்கம் ஏத்தம் நேற்று ஒரு திடீர்னு ஒரு பயத்தையே கொடுத்துருக்கும். பட் ஆக்சுவலா இட்ஸ் நார்மல் மூவ்மெண்ட் தான். சம்டைம்ஸ் பேனிக் எப்பயும் ஆகிறதா திடீர்னு ஒரு 300 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா 500 பாயிண்ட்ஸ் ஏறி ட்ரேட் ஆயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் அகெயின் முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ருபியோட வேல்யூ டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கு. $63.79 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1 இயர் இல்லாத அளவுக்கு ஒரு லோ. ஸோ அந்த லோ அந்த அளவுக்கு டாலர் லோ ஆனதுனால, டாலர் ஸ்ட்ராங்கே ருபி வீக் ஆனதுனாலையும் கோல்டு மேலும் இறங்கலாம் இன்னைக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் டெக்னிக்கலா இருந்துச்சு. சார் தொடர்ந்து இன்றைய மார்க்கெட் குறித்து மேலும் பல விஷயங்கள் பேசலாம். செங்கல்பட்டுல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் முருகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க முருகன், கேள்வி என்ன? பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு கோல்டு சில்வர் கூட இல்ல பை போலாமா ஷார்ட் போலாமா சார்? கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கேட்டுட்டீங்களா? ஏதாவது கோல்டு இன்னைக்கு 1197 முடிவடைஞ்சிருக்குங்க. கோல்டு இன்கேஸ் இன்னைக்கு லோ பிரேக், நீங்க எல்லாத்துக்கும் கோல்டு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சில்வர் அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிடலாம். இன்கேஸ் கோல்டு வந்து 186 நேற்று கட்டான லோ 187.50 அதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க ஷார்ட் போகலாம். பையிங் இன்னைக்கு அட்வைசபிள் கிடையாது. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபால் இருக்கும், நம்ம அதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. அதனால டெக்னிக்கலாவும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் நியூஸ் பேஸும் இறங்குற சான்ஸ் இருக்குன்றாலும் பட் செல் மோட்ல இருக்கிறது பெட்டர். கோல்டும் சரி சில்வரும் சரி. சார் அதே மாதிரி சில்வர் அண்ட் க்ரூட பத்தி கேட்டிருந்தேன். அதற்கு மோரோட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு இல்ல கோல்ட பேஸ் பண்ணி சில்வர் ட்ரேட் பண்ணலாம். ஒரு கைண்ட் ஆஃப் இயர்ஸ் லோல இருந்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு, லைட்டா ஏறி இருக்கு. அது இட்ஸ் நார்மல் ரீட்ரேஸ்மெண்ட்னே சொல்லலாம். $60 பிரேக் ஆகி மார்க்கெட் ஒரு $4-5 இறங்கி $6 இறங்கி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான். 0.9% ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதை நம்ம பெருசா திங்க் பண்ணலாம். மேலும் பேசுவோம் சார். நாகர்கோயில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயமுருகன். வணக்கம் சார். சொல்லுங்க ஜெயமுருகன், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த க்ரூட் ஆயில் வந்து 4060 கீழே போயிடுச்சுன்னா நல்ல பால் போயிருந்து சொன்னீங்க, அதே மாதிரி நடந்துச்சு. தேங்க்ஸ். அப்புறமா இன்னொரு கேள்வி, ட்ரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து நீங்க பொசிஷன் கால் கொடுப்பீங்களா? அப்படியே கொடுத்தாலும் எவ்வளவு நாள்ல ரீச் ஆகுது மாதிரி கொடுப்பீங்க சார்? நான் பொசிஷன் கால்ஸ் எடுக்க வேண்டாம் சொல்லுவேன். பொசிஷன் கால் நீங்க எடுக்கிறது அப்படின்னா எப்படி நான் பொசிஷன் கால் கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்து தான் கொடுப்பேன். டெக்னிக்கல் சார்ட் படி இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் பையிங் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆயிலே எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 3800-950 மேல பையிங் அப்படின்னு வருதுன்னா, இல்ல 3000 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நேற்று ரன்னிங் ரேட் எடுத்தா 3750-800 பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு 3900 மேல பையிங் அப்படின்னு வருது. இன்கேஸ் நீங்க பை பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும் பொசிஷனுக்குன்னு எடுத்தோம்னா 3650-600 இருக்கும். ஏன்னா டார்கெட் வந்து $400-300 வச்சிருக்கோம். சோ நீங்க அந்த அளவுக்கு பொசிஷன் நீங்க வெயிட் பண்ணா ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்குங்கிறது நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டலை வச்சு பொசிஷன் கால்ஸ் கொடுக்கவே முடியாது. கிராஸ் உலகம் முழுக்க யாராவது ஒருத்தர் ஃபண்டமெண்டலை வச்சு பொசிஷன் கால் கொடுத்த அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முழுக்க ஃபேக் மார்க்கெட் தெரியாதுன்னே சொல்லணும்.
டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் பொசிஷன் காலே கொடுக்க முடியும். ஆனா அப்படி கொடுக்கும்போது டார்கெட் அதிகமா எதிர்பார்க்கறதுக்காக தான் பொசிஷன் காலே எடுக்கணும் நம்ம. அப்ப ஸ்டாப் லாஸும் அதிகமா இருக்கும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன், பிகினர்ஸ் ஆர் ஓரளவுக்கு ஒரு 1 இயர்க்குள்ள ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க பொசிஷன் கால்ஸ் பெருசா போக கூடாது அப்படிங்கிறது. டெக்னிக்கல் பார்த்து நீங்க எடுக்கிறதுக்கு வேணாலும் சார்ட் வச்சு கிரேட் மீடியம் சார்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். கோவில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவதுங்க சார், இப்ப நம்ம க்ரூட் ஆயில் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு, பட் நம்மளோட கரன்சி இந்த அளவுக்கு வீக்னஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன தோணுதுன்னா, நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமா இருக்குன்னு அர்த்தங்களா? எதுனால கரன்சி இந்த அளவுக்கு வீக்கன் ஆயிருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். அதாவது நம்ம கரன்சி வீக் ஆகுது அப்படிங்கறத விட யூஎஸ் டாலர் நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வீக் ஆகிறோம் ஒண்ணு. ஏன்னா அதுவும் அந்த அபார்ட் ஃப்ரம் தட் 63, 79 அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி ஒரு சென்ற வருடம் நம்ம பார்த்த ஒரு ரேட் தான். ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா வித்தின் ஒரு 4 நாள்ல பார்த்தோம்னா 61 ரூபாய் 90, 90, 92 காசுல சென்ற வாரம் இதே நேரம் இருந்தது. ஒரு 4 ஒர்க்கிங் டேஸ்லயே மார்க்கெட் 63, 79 வர்றதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இந்த மாதிரி ஏறிட்டு போனா நம்ம அதாவது எக்கானமி வீக் ஆகுதுன்னா லாஸ்ட் இயர் 64, 65 எல்லாம் போகும்போது கூட எக்கானமி பெருசா வீக் ஆன மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா யூஎஸ் டாலர் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்த், நம்ம எக்கானமி ஒரே ஸ்டேபிளா போயிட்டு இருந்ததுதான். சோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சும்மா ஏன்னா மார்க்கெட் ஒரு நியூ ரேஞ்ச்குள்ள போகும்போது ரொம்ப ஃப்ரீ ஜோன்ல இருக்கும். அதாவது மார்க்கெட் மூவர்ஸ் டாலர்ல ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே பையிங்ல இருப்பாங்க. அதனால நமக்கு ருபி இங்க வீக்கும் ஆகின மாதிரி தெரியலாம். ஆனா இது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆயில பொறுத்தவரையில $54 ரேஞ்சில் இருக்குது. இன்கேஸ் இந்த லோ கட் ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த செல்லுக்கே போனதுல பையிங்ல இருக்கலாம் ஆயில் கூட. தொடர்ந்து பேசும் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மகேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க மகேஷ். வணக்கம் சார். சார், இப்போ குரூட் ஆயில் பார்க்லேஸ், யூஎஸ் அப்புறம் அதர் முக்கியமான ரிசர்ச் டீம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இட் மே கோ பிட்வீன் 40 and 45 ஆர் ஈவன் 43 ஸ்டாண்ட் ஆகும் இருக்காங்க. அது உங்களுடைய கருத்து என்ன சார்? டிவியில போகுது. ஏன்னா போக இன்னும் ரேட் குறையிற மாதிரி தான் இருக்கு சார். பை ட்ரெண்ட் எடுக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க. பை ட்ரேடிங் பொசிஷன் கேக்குறீங்களா இல்ல எப்படி கேக்குறீங்க? இன்ட்ராடே தான் சார். இன்ட்ராடே அண்ட் பொசிஷன் ரெண்டுமே பண்ணுவோம் சார். எப்பவுமே பொசிஷன் பையிங் எஸ்பெஷலி ஹிஸ்டாரிக்கல் லோல போக வேண்டாம்னு சொல்லுவேன். அப்படி நீங்க போறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அரௌண்ட் $55 பக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த லோ என்ன $54, $54.26 நினைக்கிறேன். அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் க்ளோஸ் இப்ப பையிங் இப்போ இன்னைக்கு பை பண்றீங்க அப்படின்னு அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகணும். இப்படி வச்சு நீங்க க்ரூட் ஆயில் பை பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு எடுத்தீங்க அப்படின்னா 3622க்கு மேல ஏறுனா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 3683, கிட்டத்தட்ட 60 ரூபா டார்கெட் இருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் பிலீவ் தட் 15 rupees டார்கெட் வச்சு வெளியாகும், கண்டிப்பா கிடைக்கும். அதே 3505 கீழே இறங்குச்சுன்னா செல்லிங் போங்க, அதுலயும் அதே 15 ரூபா டார்கெட் ஈஸியா கிடைக்கும். தென் ஆயில் $43, $40. அதாவது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இதே இதுல நிகழ்ச்சியில சொன்னேன். அதாவது $40, $35. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் மார்க்கெட் $50 சொல்றாங்க. நானே இப்போ $45 நீங்க சொன்ன $40 வரும்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்தா ஹரியரன் சொன்னது சூப்பர் வலிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். வரல அப்படின்னா என்னப்பா அவரே சொன்னாரு மார்க்கெட் வரல திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் ஃபெயிலியரும் பாதி பேர் சொன்னா பாதி பேர் அவருக்கு தெரியலன்னு சொல்லுவோம். அதனால லாங் டேர்ம் பொசிஷன் கால்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்து யூகிக்கிறது தப்பு. ஏன்னா பொசிஷன் கால்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கும்போது அந்த டிப்ஸ் எதை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கடந்த காலம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வச்சு. ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 12 o'clock ஒரு டிப்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்றோம் ஆயில்னா மார்னிங்ல இருந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்கு, நேற்று எப்படி ட்ரேட் ஆச்சுங்கிறத வச்சு தான் நாங்க இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க க்ரூட் ஆயில் ராக் பாட்டம்ல இருக்கு. 5.5 years லோ மார்க்கெட் நேற்று முன்தினம் டச் ஆயிருக்கு. 5.5 வருஷம் டேட்டாவை எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து $40 கீழே வருமா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணாலும் 50-50 சான்ஸ் தான் ஆகும். அதனால பொசிஷன் ஹிஸ்டாரிக்கல் லோலையோ இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹைலையோ போயிட்டு பொசிஷன் கால்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா சென்ற அதே 4 வருடம் முன்னாடி $37 வந்தப்ப க்ரூட் ஆயில் $5 போகும்னு எக்கச்சக்க வெப்சைட்ல போட்டாங்க. $5 போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா அதை பார்த்து யாருமே பையிங்கே பண்ணல. மார்க்கெட் இறங்கணும்னு நினைச்சாங்க. அங்கிருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் 7,000 ரூபாய் தொட்டு சென்ற வருடம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா லாங் டேர்ம் பொசிஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. சார் தொடர்ந்து பேசுவோம். கரூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாபு.
வணக்கம் மேடம். பாபு சொல்லுங்க, கமாடிட்டி வர்த்தகம் தொடர்பான கேள்வி என்ன? சார் பேசுங்களா? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த ஜிடிஏ ஜிடிசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்களா? இந்த ஜிடிஏ ஜிடிசி பத்தி. ஜிடிடி ஜிடிசிங்களா? ஃபைன். சி, ஜிடிடி அப்படின்னா குட் டில் டேட், ஜிடிசினா குட் டில் கேன்சல். அது எதுக்காக போடுறதுன்னா நீங்க பை செல் ஆர்டர் போடுறீங்களா, F1 F2 போடும்போது குட் டில் கேன்சல் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து நீங்களா கேன்சல் பண்ற வரைக்கும் அந்த ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பை பண்றீங்க, டார்கெட் போட்டிருக்கீங்க ₹100 மேல அப்படின்னா ஜிடிசி செலக்ட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா நீங்களா கேன்சல் பண்ற வரைக்கும் இருக்கும், நம்பர் 1. அதே ஜிடிடின்னு போட்டீங்கன்னா குட் டில் டேட், நீங்க பக்கத்துல டேட் வைக்கலாம், இந்த நாளுக்குள்ள இந்த ரேட் வந்தா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல அந்த நாள் தாண்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் அந்த ஆர்டர். சோ இந்த ரெண்டுமே வைக்கலாமா வேணாமான்னு கேட்டா என்ன கேட்டா, அது வைக்க வேண்டாம், வெய்யுங்க. வச்சா நீங்க டெய்லி கவனிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா என்னைக்கு வந்து டிபிஆர் ரேஞ்ச், அதாவது மார்க்கெட் நேற்று முடிஞ்சதுல இருந்து 4% ஹை 4% லோ அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஒரு 4000 முடிஞ்சிருக்கு, அங்க இருந்து 4% ஹை, ஒரு உதாரணத்துக்கு 4100 இருக்கு, இல்ல லோ சைடு 3900 இருக்கு அப்படின்னா 4100க்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முடிஞ்சா ஜிடிசி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அந்த டிபிஆர் டெய்லி பிரைஸ் ரேஞ்சுக்கு மேல இருந்து, டெய்லி பிரைஸ் ரேஞ்சுக்கு மேல நீங்க போட்டது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதனால கேன்சல் ஆச்சா இல்லையான்னு நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறது, சில நாள் கவனிக்காம விடுவோம், கடைசியில ரேட் கிராஸ் ஆகிருக்கும், ஆனா ரேட் நீங்க ட்ரேட் ஆயிருக்கும் நினைச்சும் ட்ரேட் ஆகிருக்காது. அதனால ஜிடிசி ஜிடிடி ஆர்டர் கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப கவனிக்க வேண்டியது. மேலும் பேசும் சார். தூத்துக்குடியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பரமேஸ்வரி. வணக்கம் சார். சொல்லுங்க பரமேஸ்வரி. சார் பேசணும். பேசுங்க பரமேஸ்வரி. சொல்லுங்க சார். ஹலோ, கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு கேட்கணும். பேர் மகாலட்சுமி. சொல்லுங்க. ஹலோ, கேள்வி என்னன்னு கேட்கலாம். பேர் மகாலட்சுமி, சிம்ம ராசி, கன்னியா லக்னம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் செந்தில்குமார். ஹலோ சார், மேடம் பேசுங்க செந்தில்குமார். சார். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார். செந்தில்குமார் கேள்வி என்ன? சொல்லுங்க சார். எனக்கு இப்ப வந்து கமாடிட்டி செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்குங்க. ஆனா அதுல சுத்தமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எங்க வந்து பாக்கணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா எனக்கு அதை செய்யற கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா தெரியாது. சரி, ரொம்ப சிம்பிள் மிஸ்டர் செந்தில்குமார். கோயம்புத்தூர்லயே எங்களோட கிரேட் வெஞ்சர்ஸோட ரீஜனல் ஆபீஸ் இருக்கு, RS-புரம், தட் இஸ் ராஜஸ்தானி சங்கம் பக்கம் இருக்கு. தாராளமா நீங்க அங்க போயிட்டு ஜஸ்ட் கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு இன்னைக்கு தொடர்பு கொண்டு அந்த ஆபீஸ் அட்ரஸ் வாங்கிட்டு நேர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட் பேசிக் ஐடியாஸ் சொல்லி கொடுத்து எப்படி ட்ரேட் பண்ண என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன சென்ற வாரம் தான் கோயம்புத்தூர் லைவ் ட்ரேடிங் செஷனே முடிஞ்சது. அதனால நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு அங்க ரீஜனல் ஆபீஸ் போனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 hour செஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதுல எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கலாம். நன்றி சார். எப்பவுமே ஒரு மார்க்கெட்ல அதாவது இயர் எண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்ல இருக்கும்போது அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஓவரால் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து ஒரு நான் கமாடிட்டிஸ் ஆரம்பிச்ச 2004 2005 காலத்துல இயர் எண்ட் அப்படின்னா வந்து மார்க்கெட் ரொம்ப சைலண்டா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் பொசிஷன்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அப்படிதான். கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி அவங்க பொசிஷன்ஸ் எல்லாமே லிக்விடேட் பண்றாங்க. தட் இஸ் குளோபல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த இயர் கிராஸ் ஆகிற டைம்ல வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்துட்டு இருந்தது, சினாரியோ இருந்துட்டு இருந்தது. பட் இப்ப சமீப வருடத்துல எடுத்து பார்த்தோன்னா அது நடக்கல. ஈவன் இந்த டிசம்பர் கடைசி ஒரு 2 நாள் ஆகுது, ஜனவரி 1ஆம் தேதி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா குளோபலி அந்த அதர் கண்ட்ரிஸ், ஏன்னா கர்ப் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அதாவது US மார்க்கெட் வந்து டெட்டா இருந்தாலும், இந்தியன் மார்க்கெட் டெட்டா இருந்தாலும் அதர் கண்ட்ரிஸ் மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல ஏதாவது ஹேப்பனிங்ஸ் இருந்தாலும் அந்த ஹேப்பனிங்ஸும் கண்டிப்பா வந்து இங்க இம்பாக்டா கொடுத்துட்டு இருக்கு. அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்க வேண்டாங்கிறத இது கருத்து. மேலும் பேசும் சார். மதுரையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் சார். சொல்லுங்க செந்தில்குமார். சார், இப்போ இந்த LME இன்வென்ட்ரி வச்சு நம்ம எப்படி சார் ட்ரேட் பண்றது? ஒரு நாளைக்கு 1000, ஒரு நாளைக்கு 900 வருது. அந்த டிமாண்ட் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கலாமா? அதாவது LME இன்வென்ட்ரிங்கிறது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சோட இன்வென்ட்ரி ஸ்டாக் லெவல் என்ன இருக்கு அப்படிங்கிறது. இந்த இன்வென்ட்ரியை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் பிளஸ் 5000 இருக்கு அப்படின்னா 5000 மெட்ரிக் டன் அதிகமாக, தேவையை விட 5000 மெட்ரிக் டன் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ
லெட் -1000 tons அப்படின்னா எம்டி அப்படின்னா 1000 மெட்ரிக் டன் வீக்கா இருக்கு லெட் அப்படின்னு சொல்ல வராங்க. சப்ளை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதை வச்சு நமக்கு இங்க மூவ்மெண்ட்ஸ் ஆக்சுவலா இருக்கணும். தியரட்டிக்கலி பிராக்டிக்கலா எடுத்து பார்த்தால் இது இருக்கணும். ஆனா லாஜிக் படி இருக்கணும். பட் என்ன ஆகுனா மார்க்கெட்ல எல்லாமே இன்வென்ட்ரி வச்சு ஆகுறது கிடையாது. அதனால எல்லாமே இன்வென்ட்ரி நான் பார்க்க வேண்டானே சொல்லிடுவேன். என்ன ரீசனுக்காக ஆகுறது இல்லை அப்படின்னா போர்காஸ்ட் ஒன்று கொடுத்துறாங்க. நாளைக்கு 5000 டன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு 5000 டன் பிளஸ்ஸா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு 5000 டன் பிளஸ்ஸா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு எதிர்பார்க்கும் போது அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் முடிஞ்சிருது மார்க்கெட்ல. அதனால நாளைக்கு 5000 மெட்ரிக் டன் பிளஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்கிறது இல்லை. அதனால அதை வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக எல்லாமே இன்வென்ட்ரி டைம்ல நீங்க ட்ரேட் பண்றது அவாய்ட் பண்றதே நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேலும் பேசும் சார் திருப்பூர்ல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரி. வணக்கம் மேடம். கொஞ்சம் ஹரி சார் பேசுவாங்க. பேசுங்க ஹரி. ஹலோ ஹரி வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், இந்த கோல்டு சில்வர் தவிர்த்து வேற எதுவுமே கமாடிட்டியில டெலிவரி எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. செகண்ட் இப்ப நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்குறீங்க. நிறைய கம்பெனிஸ் இதுல அவங்களுக்கே தெரியாம நிறைய பேர் இது வர்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் இதுல எந்த ரெகுலேஷன்ஸ் எதுவும் இல்லைங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு இருக்க அதே டவுட் எனக்கு பெரிய ஆதங்கமாவே இருந்துட்டு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோல்ட் அண்ட் சில்வர் எந்த கமோடிட்டிஸ்ல அதாவது வரும் சொன்னாரு. கோல்ட் அண்ட் சில்வர் பொதுவாவே இங்க ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் அலோடு தான். அதே எதை வச்சு ட்ரேட் ஆகுது அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தா யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு தான் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது நீங்க கவர்மெண்ட் இதை ரெகுலேட் பண்ணலாமே, அதாவது டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சு நீங்க பேசுறது, டெக்னிக்கல் இல்லாம நிறைய பேர் கம்பெனி ஆரம்பிச்சு அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்வெஸ்டர்ஸ் அதனால பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது உண்மைதான். அது ரெண்டு விதம். ஒன்னு இன்வெஸ்டர்ஸே கவனிக்கணும் எந்த நிறுவனம் சரியான நிறுவனமா. ஏன்னா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது யார் வேணாலும் தொடங்கலாம் அப்படிங்கிறது இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதனால அது பெரிய ஒரு கேள்வியா இல்லை. என்ன ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் அந்த எக்ஸாம் கிளியர் பண்றது இட் இஸ் நாட் தட் ஈஸி டாஸ்க். அது தாண்டினால் தே கேன் பிகம் எ மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது எப்படி பப்ளிக் அதை எஜுகேட் பண்ண, எப்படி சொல்லி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தொடர்ந்து லைவ் ட்ரேடிங் செஷன் நடத்திட்டு இருக்கோம். இந்த லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது. அதாவது நான் மட்டும் 10% வரும் மாதம் எதிர்பார்க்கலாம்னு சொல்றது இல்லாம அது அவங்களே வச்சே பண்ணி அவங்களே என்னோட அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணி ப்ரூவ் பண்ணும்போது இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். அதாவது கண்டிப்பா கமாடிட்டிஸ் லாபம் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக மட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சோ இது இன்வெஸ்டர் சைடா இருக்கு. எந்த நிறுவனம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அவங்க ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுப்பே தவிர கவர்மெண்ட் சைடு ரெகுலேட் பண்றது எஃப்எம்சி இருக்கு, ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் இருக்கு. ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் ஒரு மெம்பரா இருந்தா இதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா போகணும். அதாவது ட்ரேடிங் யூஎஸ்க்கு இங்க ட்ரேடிங் டிஃபரன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கே சொல்ல இவங்க தான் மெம்பர்ஷிப் எடுக்கக்கூடாதுங்கிறது எந்த அளவுல இருக்குன்னா ஏற்கனவே பிளாக் மார்க் இருக்கக்கூடாது. யாராவது இந்த பொதுமக்கள் பணம் வாங்கி ஸ்கேம் பண்ணிருக்காங்க இவங்களாம் மெம்பர்ஷிப் எடுக்க முடியாது. ஆனா அவங்களும் வேற பேர்ல எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால நீ இது முழுக்க உங்களோட சுய திறமையை சார்ந்தா நீங்க தான் திங்க் பண்ணணும். எந்த நிறுவனம் பெட்டர், 4-5 நிறுவனம் ஏறி இறங்கி நீங்க திங்க் பண்ணி எது பெட்டர் சூஸ் பண்ணி பண்றது. மன்னார்குடியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மாலிக். ஹலோ நம்ம மன்னார்ல மாலிக் பேசுறேன் மேடம். மாலிக் இன்னைக்கு குருடு நிலவரம் என்னங்கிறது சாட்ட கேட்கணும். வணக்கம் சொல்லுங்க. குருடாயில் நிலவரம் குருடாயில இன்னைக்கு என்ன சார் பை பண்ணலாம் செல் பண்ணலாம்? 3622க்கு மேல ஏறினா பை பண்ணுங்க, சரியா 15 ரூபாய் லாபத்துல வெளியாகுங்க. அதே 3505க்கு வந்துச்சுன்னா செல் பண்ணுங்க, அதுலயும் அதே ஒரு 15 ரூபாய் லாபம் இருந்தா வெளியாகும். சார் காப்பர் நிக்கலோட மூவ்மெண்ட் எப்படி சரி இருக்கு? தென் ஃபியூச்சர்ல இப்போ 2015ல காப்பரோட growth ஸ்லோவாகலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் சார் அது? அதுக்கு முன்னாடி சென்ற இதுல பிரேக் முன்னாடி ஒரு நேர் கேட்டிருந்தாங்க கோல்ட் அண்ட் சில்வர் டெலிவரியை பத்தி கேட்டிருந்தாங்க. அதாவது கோல்ட் அண்ட் சில்வர் டெலிவரி கமாடிட்டிஸ்ல 99% நடக்கிறது கிடையாது, 100% நடக்கிறது கிடையாது. அதுக்கு NSCL எடுத்துருவாங்க, அதுவும் இப்ப பிளாக் ஆயிடுச்சு. நான் டெலிவரி கான்செப்ட் இதுல கிடையாது, அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. காப்பரை பொறுத்தவரையில 2015ல ஏறாது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்க கூடாது. growth ஸ்லோவாகும் சொல்றாங்க. growth ஸ்லோ அப்படின்னா ஆல்ரெடி 2014ல குளோபல் எக்கானமியே வீக்கா தான் இருக்கு.
சோ எல்லா நாடுகளோட வளர்ச்சியும் வந்து தடைப்பட்டு தான் இருந்தது. அந்த வளர்ச்சியினால காப்பரோட டிமாண்ட் ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு. காப்பர் டிமாண்ட் நல்லா கவனிக்கணும். காப்பர் டிமாண்ட் குறைஞ்சும் விலை வந்து குறையல. இந்த 450-400 தான் இருந்துட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது 2015 செகண்ட் குவார்டர் குளோபல் எக்கானமியே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். 2015 எண்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாங்க இந்த உலக பொருளாதாரம். சோ அப்படி ஆகும்போது காப்பர் டிமாண்ட் அதிகமும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால 2015 வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். தென் அதே மாதிரி நிக்கலோட ட்ரெண்ட் என்னவா இருக்கு? தென் கீழ விலை இருக்கா சார் நிக்கலோட? நிக்கல் பொறுத்தவரை எப்படி லூஸ் கவுண்டர்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு நிக்கலை பொறுத்தவரை வெறும் மைன்ல இந்தோனேஷியா மைன் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, சப்ளை எப்படி இருக்கு, லிபியால சப்ளை டிமாண்ட் எப்படி இருக்கு, இது மட்டும் தான் நம்ம கவனிக்கணுமே தவிர நிக்கலை பொறுத்தவரை நிறைய இது நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 131 ரூபாய் 85 காசு, அதாவது 132 ரூபாய்க்கு மேல ஏறினாலும் பை பண்ணலாம், 2 ரூபாய் லாபம் எடுத்துட்டு வெளியாகலாம். அதே 1018 ரூபாய் 25 காசுக்கு இறங்குச்சுன்னா நீங்க செல் போகலாம். சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். 1032 ரூபாய் மேல ஏறினா பை பண்ணலாம், 1034 2 ரூபாய் டார்கெட் வச்சு வெளியாகலாம். செல்லிங் 1018 ரூபாய்க்கு இறங்குச்சுன்னா செல் போகலாம். செல் சைட்ல ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் லாபம் கூட நீங்க எடுக்கலாம். நன்றி சார். சைனா ஃபேக்டரி ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது எந்தெந்த மெட்டல்ஸ், அதாவது பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து ஃபேவரா இருக்கும் சார்? அதாவது பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும் சார் அந்த குறிப்பிட்ட மெட்டல்ஸ்ல? ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் காப்பர் ஜிங்க் இருக்கும், அடுத்து வந்து அலுமினியம் இருக்கும், தென் அதுக்கு அடுத்து லெட். நிக்கல் சைனீஸ் டிமாண்ட்னால பெரிய எக்ஸ்பெக்டேஷன், எக்கானமி க்ரோத்னால நிக்கல் பெரிய டிஃபரன்ஸ் வராது. சோ அந்த டைம்ல வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இப்ப பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும்போது மூவ்மெண்ட்ஸ் எக்கானமி பெட்டரா இருக்கு, மூவ்மெண்ட்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பையிங் பண்றாங்கன்னு வைக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு 200 ஃபார் எக்ஸாம்பிள் 150 ரூபாய் ஏறுற மாதிரி இருக்கு. ஒரு 50 ரூபாய் ஏறும்போது இன்னும் எல்லாம் பை பண்றாங்க. 100 ரூபாய் ஏறாலும் பை பண்ணுவாங்க, 150 ஏறாலும் பை பண்ணுவாங்க. ஏன்னா 500 ரூபாய் ஏற போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். நான் யூஸ்வலா என்ன சொல்லணும், அந்த ஏற ஆரம்பிக்குதுன்னா முதல் அதுக்கு நீங்க கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். முதல் மூவ்மெண்ட்ஸ்லயே நீங்க பிடிச்சிடணும். அது சென்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் 3 நாள் ஏறுனா ஃபாஸ்டா பை பண்ணிட்டு உடனே வெளியாக பார்க்கணுமே தவிர 1 வாரம் வைக்கலாம் 2 வாரம் வைக்கலாம் இல்ல. அப்படி வைக்கிறதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டே போகும். அப்படி பண்ணா நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வேணா ஜென்ரலா சொல்றேன், ஒரு 3700 போயிட்டு இருக்கு, பை பண்றோம். 3800 போகணும்னு நினைக்கிறோம், பை பண்ணி ஹோல்ட் பண்றோம். அதே 3780க்கு வந்தது, அப்போ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணோம் 3700 மாத்திக்கணும். அதே 3880 போகுது, ஸ்டாப் லாஸ் 3820 மாத்திக்கணும். ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிட்டே போனால் அந்த பொசிஷன் கால் ஹோல்ட் பண்ணலாம். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா நேரில் கேட்ட பலவிதமான கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சோம். குறிப்பா அதுல வந்து GTC அண்ட் GTD பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தென் எல்லாமே இன்வென்டரி டேட்டாஸ்ல வந்து என்ன மெட்டல்ஸ் அதாவது ட்ரேட் பண்ணலாம் என்பதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.